பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரின் வீர வரலாற்றில் எபிசோடு 7இல் மன உறவும் மனச்சாரியமும் என்ற மனம் மாச்சரியமும் என்ற அழகிய தலைப்பில் சில விஷயங்களை பார்க்கலாம். அவுரங்கசீப்பும் அவரது இளவல் சுஜாவும் தங்களது குடும்ப பந்த உறவுகளை வலுப்படுத்தி இரக்கமாக்கிக் கொள்ள தங்களது பிள்ளைகளின் திருமண ஏற்பாடுகளை செய்தார்கள். அவுரங்கசீப்பின் மூத்த புதல்வர் முஹம்மது சுல்தானை அவரது இளவல் சுஜாவின் மகளுக்கு மனம் முடித்து கொடுத்திடவும், சுஜாவின் மகன் ஜெயினுல் தீனுக்கு அவுரங்கசீப்பின் மகளை மனம் முடித்திடவும் நிச்சயிக்கப்பட்டது. இதனை அறிந்த ஷாஜஹான் அவுரங்கசீப்பிடம், உனது புதல்வன் முஹம்மது சுல்தானை வேறு இடத்தில் திருமணம் செய்திட ஏற்பாடு செய்ய சொல்லி வற்புறுத்தினார். அதற்கு தன் தந்தையாரிடம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமண ஏற்பாட்டை ரத்து செய்துவிட்டு சுஜாவிற்கு தான் கொடுத்த வாக்கிலிருந்து மாற முடியாத தனது நிலையை வெளிப்படுத்தினார். அவுரங்கசீப் அதே வேளையில் ஷாஜஹான் தனது மற்ற பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகளை எப்படி செய்ய சொல்கிறாரோ அதன்படியே செய்ய தயாராக இருப்பதாகவும் அவுரங்கசீப் தெரிவித்தார். ஆனால் ஷாஜஹான் இந்த திருமண ஏற்பாட்டை தனது உத்தரவிற்கு கீழ்ப்படியாத நடவடிக்கையாகவே எடுத்துக்கொண்டார். அதோடு அவுரங்கசீப்பிடமிருந்து ஆசிர் கோட்டையையும் பிடுங்கி கொண்டார். இதனால் தந்தைக்கும் தனயனுக்கும் இடைவெளி மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே வந்தது. ஆலம்கீரின் அடக்க உணர்வு. இத்தனைக்கும் பிறகும் அவுரங்கசீப் பொறுமையை கடைபிடித்தார். ஆசிர் கோட்டையை தன்னிடமிருந்து தனது தந்தை பிடுங்கி கொண்டதும் சக்கரவர்த்தி ஷாஜஹான் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளாததால் தான் ஆசிர் கோட்டையை பிடுங்கியதாக தெரிகிறது. நான் ஷாஜஹானின் யோசனையை ஒத்துக்கொள்ளாததற்கு தகுந்த காரணங்கள் இருந்தன. நான் தந்தையிடம் உண்மையை தான் எடுத்துரைத்தேன். இம்மாதிரியான தனிப்பட்ட காரியங்களில் சக்கரவர்த்திற்கு இந்த அடிமையின் மேல் அதிகாரம் செலுத்த உரிமை இல்லாவிட்டாலும் அப்போதே அவர் இறுதியான உத்தரவாக சொல்லியிருந்ததால் அதற்கும் நான் கட்டுப்பட்டுதான் நடந்திருப்பேன் என்று பொறுமையுடன் தந்தைக்கு தகவல்களை அனுப்பினார் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மாறுபட்ட உத்தரவும் மனத்தாங்களும். கோல்கண்டாவின் சுல்தான் ஆண்டுதோறும் முகலாய அரசுக்கு 2 லட்சம் ஹன்களை கப்பமாக கொடுத்திட ஒப்புக்கொண்டிருந்தார். செழிப்பும் வளமையும் நிறைந்த கோல்கண்டாவின் பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்த சுல்தான் தான் ஒத்துக்கொண்ட தொகையினை ஒழுங்காக செலுத்தாமல் 8 லட்சம் ஹன்கள் நிலுவை ஏற்பட்டது. உடனே அவுரங்கசீப் கோல்கண்டா சுல்தானிடம், தாங்கள் முகலாய பேரரசிற்கு தரவேண்டிய 8 லட்சம் ஹன்களில் பாதி தொகைக்கு தங்கள் பகுதியிலிருந்து யானைகளை அனுப்பினால் அதனை ஏற்றுக்கொள்ள சக்கரவர்த்தி ஷாஜஹான் அனுமதித்திருக்கிறார். அவ்வாறே தாங்கள் பாக்கினை உடனே செலுத்த கோருகிறேன் என்று வற்புறுத்தினார். பலமுறை முயன்றும் கோல்கண்டா சுல்தான் அதனை கண்டு கொள்ளவில்லை. சிற்றரசுகளை கைப்பற்றும் மோகம். கிருஷ்ணா நதிக்கு தெற்கே தஞ்சாவூர் வரை உள்ள பகுதிகள் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அழிவுற்ற பகுதிகளாக திகழ்ந்து வந்த பல இந்து சிற்றரசர்கள் ஆண்டு வந்த பகுதிகளை போரிட்டு கைப்பற்றி கொள்ள பிஜப்பூர் கொல்கண்டா சுல்தான்கள் திட்டமிட்டு காரியங்களை ஆற்றி வந்தனர். சந்திரகிரி சிற்றரசர் தன்னை பிஜப்பூர் கோல்கண்டா சுல்தான்கள் பயமுறுத்துகின்றனர், எங்கள் பகுதிகளை கைப்பற்றி கொள்ள திட்டமிட்டுள்ளனர், எனவே எங்களை காப்பாற்றினால் முகலாய பேரரசருக்கு விசுவாசமாக நடப்பதுடன் உரிய கப்பத்தொகையையும் செலுத்துகிறேன் என்று அவுரங்கசீப்பிடம் முறையிட்டார்கள். சந்திரகிரி சிற்றரசர் ரங்கராயலுவின் வேண்டுகோள்களை கோரிக்கையை மிகவும் ஆணித்தரமாக பரிந்துரைத்து ஷாஜஹானுக்கு தகவல்களை அனுப்பினார். அவுரங்கசீப் உடனே
ஷாஜஹானும் சந்திரகிரிக்கு ஒரு ஆளை அனுப்பி ரங்கராயலு சொல்வது உண்மைதானா என்பதனை கண்டறிந்து வரச்சொல் என்று அவுரங்கசீப்பிற்கு உத்தரவிட்டார். அதன்படி அவுரங்கசீப்பும் முகம்மது முக்மீன் என்பவரை சந்திரகிரிக்கு அனுப்பி வைத்தார். ஷாஜஹானின் இரட்டை வேடம். தனது மகனும் தக்காணத்தின் ஆட்சியாளருமான அவுரங்கசீப்பிற்கு மேற்சொன்ன முறையில் உத்தரவுகளை வழங்கிய ஷாஜஹான் தான் பிறப்பித்த உத்தரவிற்கு நேர்மாறாக பிஜப்பூர் குல்கண்டா சுல்தான்கள் இருவரும் சந்திரகிரியை பகுதியை நேரில் சென்று போரில் கைப்பற்றி கொள்ள உத்தரவையும் பிறப்பித்து விட்டார். பிஜப்பூர் கொல்கண்டா சுல்தானிடமிருந்து விலை உயர்ந்த நாதஸ்களை பெற்றுக்கொண்டு முன்னர் பிறப்பித்திருந்த உத்தரவுகளையும் மறந்துவிட்டு அவுரங்கசீப் மீது குற்றமும் சுமத்தினார் ஷாஜஹான். முறையற்ற மடலும் மனக்கசப்பும். சந்திரகிரி ராஜாவிற்கு நீ ஆள் அனுப்பியது முறையற்றது. பிஜப்பூர் கொல்கண்டா சுல்தான்கள் இருவரையும் பயமுறுத்தி தக்காணத்திற்கும் டில்லி தர்பாருக்கும் அவர்கள் திரை செலுத்த நிர்பந்தித்திருக்க வேண்டும் என்று அவுரங்கசீப்பிற்கு முறையற்ற மடலை தீட்டினார் ஷாஜஹான். இதற்கும் கட்டுப்பட்டு அவுரங்கசீப் மிகுந்த மனவேதனையோடு காரியமாற்ற வேண்டியிருந்தது. பிஜப்பூர் கொல்கண்டா சுல்தான்கள் கர்நாடகா பகுதிகளை தாக்கிக் கொள்ளையிட்டு அதிக அளவில் அந்த பகுதியில் இருந்து பொன்னும் பொருளும் இன்ன பிற செல்வங்களையும் எடுத்து சென்றிருக்கின்றார்கள் என்று அவுரங்கசீப் கடிதங்களை எழுதினார். ஆனால் கோல்கொண்டா சுல்தானிடமிருந்து பெற்ற பரிசு பொருட்களை நீ தர்பாருக்கு அனுப்பி வைக்காமல் மறைத்தது ஏன் என்ற கேள்விகளை கேட்க என்று பெரும்பழி சுமத்தி அவுரங்கசீப்பிற்கு வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சம் வண்ணம் கடிதம் ஒன்றை ஷாஜஹான் எழுதினார். குற்றச்சாட்டுகளால் குமுறல். கோல்கண்டா வெற்றியில் அரசிடமிருந்து விலை உயர்ந்த பரிசு பொருட்களை பெற்றுக்கொண்டு அவைகளை அரசுக்கு வரவேண்டிய வசூலில் கணக்கு வைத்து விடாமல் அவுரங்கசீப் மறைத்து விட்டார் என்றும் ஷாஜஹான் குற்றங்களை சுமத்தினார். ஷாஜஹானால் தனக்கு தர அனுமதிக்கப்பட்ட பொருட்களை தவிர வேறு எதையும் வைத்துக் கொள்ள விரும்பாத ஆலம்கீர் அவுரங்கசீப்பிற்கு தந்தை ஷாஜஹானின் கடிதம் வேதனையை மேலும் அதிகப்படுத்தியது. பரிசு பொருட்களும் பாதக உத்தரவுகளும் போரில் கிடைத்த ரொக்கம் பணம் அனைத்தையும் தக்கான மாநில அரசுக்கும் நகை யானை முதலியவற்றை மத்திய அரசுக்கும் எடுத்துக்கொள்வது என்றுதான் முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இதனை மனதில் கொண்டு அவுரங்கசீப் இராணுவ செலவிற்காக கடன்களை வாங்கியிருந்தார். இந்த நிலையை அசட்டை பண்ணிவிட்டு அத்துடன் முதலில் ஷாஜஹான் பிறப்பித்த உத்தரவையும் மறுத்துவிட்டு எல்லா பொருட்களையும் ரொக்கம் பணம் உட்பட தௌலாத்பாத் கஜானாவிற்கு அனுப்ப வேண்டும் என்று அவுரங்கசீப்பை கட்டாயப்படுத்தினார் ஷாஜஹான். இதனால் இராணுவ செலவிற்காக வாங்கிய கடன்களினால் 20 லட்சம் ரூபாயை இழப்பிற்குள்ளாயினார் அவுரங்கசீப். இந்த நிலைமையில் இதற்கு மேலும் ஒருபடி சென்றார் ஷாஜஹான். அவுரங்கசீப்பும் அவரது மகனும் கோல்கண்டா சுல்தானிடமிருந்து விலை உயர்ந்த பரிசு பொருட்களையும் பெற்றுக் கொண்டார்கள் என்ற புகாரை நம்பி அவுரங்கசீப்பிற்கு எச்சரிக்கையும் விடுத்தார். ஷாஜஹானின் இத்தகைய நடவடிக்கைகளினால் மிகவும் வேதனைக்கு உள்ளான அவுரங்கசீப் இம்முறை ஷாஜஹானுக்கு கடிதம் எழுதிடாமல் டெல்லியில் வஜீராக நியமிக்கப்பட்ட மீர் ஜிம்லாவிற்கும் தர்பாரில் உள்ள சில பிரபுகளுக்கும் கடிதம் எழுதினார்.